வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய சேனலில் டிஎன்பிசி சிலபஸ் வாய்ஸ் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் உள்ள அண்டம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. இதுக்கு முன்னாடி அந்த பேரண்டத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கு 6th சோசியல் சயின்ஸில் பார்ட் 1 வீடியோவாகவும், 7th உள்ள சயின்ஸ் பாடத்தை பார்ட் 2 வீடியோவாகவும், அதே போல் 8th உள்ள சயின்ஸ் பாடத்தை பார்ட் 3 வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்ட் 4 வீடியோ தான், அண்டம் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கு. ஸோ இதில் இந்த 9th புத்தகத்தில் அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி நோட்ஸை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த நோட்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்கை ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதாவது பார்ட் 3 வீடியோலையும் சரி பார்ட் 1 வீடியோலையும் சரி, புவி மைய கொள்கையை சொன்னது யார் அப்படின்னா டாலமி. பார்த்தீங்களா, ஒரு 2-3 டைம் வந்து இது ரிப்பீட் ஆகுது. புவி மைய கொள்கையை சொன்னது யார் அப்படின்னா டாலமி. டாலமி வாழ்ந்த நூற்றாண்டு எது அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதே தான் 8th புக்லேயும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்துங்க. அதாவது புவி மைய கொள்கை சொன்னது யார் அப்படின்னா டாலமி. டாலமி வாழ்ந்த நூற்றாண்டு எது அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதை மறக்கவே நீங்கள் கூடாது. அதே போல் சூரிய மைய கொள்கை சொன்னது யார் அப்படின்னா கோப்பர்னிக்கஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த புவி மைய கொள்கை, சூரிய மைய கொள்கைலாம் சொல்கிறோம்ல. புவி மைய கொள்கைனா என்ன அப்படின்னா, அதாவது 2ஆம் நூற்றாண்டில் பூமியை மையமாக வச்சு அனைத்து கோள்களுமே சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரி டாலமி சொன்னார். அதனால தான் புவி மைய கொள்கைன்னு பேர். இந்த கோப்பர்னிக்கஸ் என்ன பண்ணுறாரு, இப்போ உள்ளபடியே சொல்லியிருக்காரு, சூரியனை மையமாக வச்சு அனைத்து கோள்களும் சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்னன்னா சூரிய மைய கோட்பாடு. இதுதான் புவி மைய கொள்கைக்கும் சூரிய மைய கொள்கைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அடுத்து என்ன அப்படின்னா, ஒளியாண்டுனா என்ன, வானியல் அலகுனா என்ன, விண்வெளி ஆரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ட் 3 வீடியோலேயே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். 9th புக்லேயும் அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒளியாண்டு அப்படின்னா 9.467 × 10⁻12 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி பேர். அதே போல் வானியல் அலகு அப்படின்னா 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பெருவெடிப்பு கொள்கை நிகழ்ந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்குறாங்க, நமக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் என்னன்னு கேட்குறாங்க. ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிற மாதிரி பேர். அதே போல் சுருள் வடிவம் கொண்டது எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பால்வெளி அண்டம், மில்க்வே கேலக்சி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பேர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் உள்ள 8 கோள்களுடைய சிறப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம 6th புக்கு படிக்கும்போது, அதாவது நம்மளுடைய சேனலில் பார்ட் 1 வீடியோவிலே நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கோம். அதனால் அது விரிவாக நம்ம சொல்லலை. அதாவது நமக்கு தெரிஞ்சது என்ன, 8 கோள்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 4 கோள்கள் வந்து திடக்கோள்கள்னு பேர். என்னென்ன அப்படின்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இதெல்லாம் வாயுக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி பேர். ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்த்தாச்சு. அதாவது அவருடைய ஒவ்வொரு கோளுக்கும் உள்ள தற்சுழற்சி என்ன, சூரியனை வலம் வர்றதுக்கு எவ்வளோ காலங்கள் எடுத்துக்குது, அதே போல் எத்தனை துணைக்கோள்கள் ஒவ்வொரு கோளுக்கும் இருக்குது, துணைக்கோள்களே இல்லாத கோள்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு 2 கேள்வி கேட்குறேன். அதை கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். துணைக்கோள்கள் இல்லாத கோள்கள் எத்தனை இருக்குது, அதே போல் ரோமானிய போர்க்கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகிற கோள் எது அப்படிங்கிற எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அதாவது 9th புக்கை பொறுத்தளவுக்கு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, கெப்லருடைய 3 விதியை சொல்லியிருக்காங்க. இதையும் நம்மளுடைய பார்ட் 1 வீடியோலையும் சரி பார்ட் 2 வீடியோலையும் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன், கெப்லருடையது 3 விதி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று என்னன்னா, கெப்லருடைய முதல் விதிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. முதல் விதிக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா சுற்றுப்பாதை விதி அப்படிங்கிற மாதிரி பேர். அதே போல் கெப்லருடைய 2வது விதிக்கு என்ன பேர் அப்படின்னா சுற்றுப்பரப்புகளின் விதி அப்படிங்கிற மாதிரி பேர். அதே போல் 3வது விதிக்கு என்ன பேர் அப்படின்னா சுற்று காலங்களின் விதி அப்படிங்கிற மாதிரி பேர். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாதை அப்படின்னா வே அப்படிங்கிற மாதிரி பேர், பரப்புனா ஏரியா அப்படிங்கிற மாதிரி பேர், காலங்கள்னா டைம் பேர். ஸோ வாட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலே கெப்லருடைய 3 லாவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பன்னாட்டு விண்வெளி மையம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. 1998. மறந்துடக்கூடாது.
இது வந்து பூமியின் தொலைவில் இருந்து 400 கிலோமீட்டருக்கு மேலே தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்து ககன்யான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்பான். ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் தான் ககன்யான் திட்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ 9th இருக்கக்கூடிய அண்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிறது இவ்வளோ தான். மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம படிக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தாலே போதும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற டாப்பிக்கு புவியும் சூரிய குடும்பம் அப்படிங்கிற 11th ஜியாகிரபி புக்கில் இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.